கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன் வரும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது மறைமுகமான நல்ல பணம், பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பெரிய வருமானங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நிலபலங்கள், தந்தை தாயார்னால நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வரும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6இல் நீச்சமாக இருக்கும். வேலை விஷயங்களை கொஞ்சம் கவனமாக, யாரெல்லாம் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் மற்றபடி 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ தாயார் தந்தையார்னால் கொஞ்சம் வந்து செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஸோ அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன், நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் 6இல் வந்து செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன அவமானங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும். ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்தோம். அதனால் கோவப்படாமல் கொஞ்சம் காமாக இருக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய யோகங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். ஏன்னா வந்து இந்த சனி சூரியன் காம்பினேஷன்ஸ் எதுவும் எமோஷன்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனாக இருந்து அவர் வந்து 9இல் 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ தொழிலில் வந்து அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 12இல் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது லோன் போட்டு ஏதாவது வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எல்லாமே வந்து அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து 10இல் இருக்காருங்க. ஸோ 10இல் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து நல்ல லாபங்களையும், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் நீச்சமாக இருக்கும்போது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபுத்தியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை சம்மந்தமான விஷயம், அவமானங்கள் ஏற்படுறது, கடன் வாங்கினதுனால ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் இருக்கணும். அதனால் எமோஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று இந்த 3 ரீதியில் வந்து ஏதாச்சும் இப்போ எஃபெக்ட் பண்ணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. கும்ப லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருந்து அது வந்து உங்களுடைய சனி நட்சத்திர பரிவர்த்தனை பெருத்த லாபங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. மறைமுகமான சிறப்பான ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து சிறந்த லாபங்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகனங்கள் விற்பனை, நிலபுலங்கள் விற்பனையிலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது ராகுடைய சாரத்தில் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் இருந்தால் சின்னதாக சோம்பேறித்தனம் கொடுக்கும், அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டுனா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி 5, 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்திடும். உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறமா கும்ப லக்னமாக வந்து கேது தசாவது, கேது வந்து 8இல் இருக்காருங்க. ஸோ 8இல் இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வழக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையே உருவாக்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து
உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி உடைய சாரத்தில் போகும்போது கணவன் மனைவியினுடைய வந்து ஒரு எமோஷன்ஸையோ ஒரு பிரிவினையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு சர்ப்ப வழிபாடு, சர்ப்பம் ஏதாச்சும் புற்றுக்கோயில் இருந்ததுன்னா அதை வழிபாடு பண்ணும்போது இதோடைய எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். ஓகேங்களா? கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது தாயார் தந்தையார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியமானது. இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜோதிடம் உண்மையாக. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் வந்து பொய்ன்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு சட்டை போட்டு ஒரு ஆள் வந்து கண்ணாமண்ணன் பேசிகிட்டு இருக்கு. அப்படியே ஸோ அவர் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா அது இவ்வளோ கேவலமாக இவ்வளோ மட்டமாக பேசுகிற அப்படின்னு. ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அந்த துறையை பற்றி தெரியாமல் மற்றவங்கள்ட்ட வந்து அவதூறு பேசுகிறதுங்கிறது வந்து ரொம்ப மட்டமான இழிவான செயல். ஒரு இழி மகன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி மட்டும் பேசுங்க. உன்னை இது வந்து தூற்றி நான் பேர் வாங்கணும், உன்னை வந்து கெட்டவன்னு காமிச்சு நான் பேர் வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பக்காக இருக்கும். உண்மையை சொல்ல போனோன்னா அவர் வந்து ஒரு அறிவிலின்னு தான் சொல்லணும். அவர் வந்து முட்டாள் என்னை பொறுத்தவரை. காரணம் என்னென்னா அவர் வந்து தன்னை மேதாவின்னு காட்டிக்கிறதுக்காக இன்னொருத்தனை பழிக்கிறானாலே அவன் ஒரு பெரிய முட்டாள் தானே. எவ்வளோ பெரிய முட்டாள் பாருங்க அவன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜோதிடம்ங்கிறது உண்மையாக பொய்யா அதுக்கு வருவோம் முதல்ல. ஸோ ஜோதிடம் உண்மையாக பொய்யானும் போது எவ்வளோ பேர் பெரிய பெரிய தலைவர்களே பார்த்துட்டோம். ஏன்னா சாமி இல்லைன்னு சொன்னவர் கடைசியில் மஞ்சத்தொட்டு போட்ட கதையெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? மஞ்சத்தொட்டு போட்டது அவங்க ஃபேமிலி ஆளுங்க. நான் வந்து தீகாவை பற்றி பேசலை, வேறு ஒருத்தர் சாதாரணமாக பேசுகிறேன். ஓகேங்களா? நான் வந்து எந்த வித கட்சியை சார்ந்தவனும் கிடையாது, அதுக்காக சொல்கிறேன். பட் ஏன்னா நிறைய சாமி இல்லைன்னு சொன்னோம், கடைசியில் வந்து குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டது, மறைமுகமாக சாமி கும்பிட்டது எல்லாமே இருக்குது. ஏன்னா நமக்கு மேலே ஒரு பவர்ஸ் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். இது ஒரு சயின்ஸ். நீங்கள் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் போனீங்கன்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து போனீங்கன்னா இந்த கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பద్ధதி சிஸ்டமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நமது பாரம்பரிய பராசரர் முறையில் இருக்கிற ஜோதிட சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரூவன் டீட்டெயிலை வந்து நாங்கள் கையில் வச்சுருக்கோம். யார் வேணால் எப்போ வேணால் வரலாம். என் குருநாதர் ஜிகே அவர்கிட்டலாம் போனீங்கன்னு வைங்களாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ஜாதகத்துக்கு போடுவார். ஒரு 10 லட்சம் ஜாதகம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 2 அவ்வளோ ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸோடு எங்ககிட்ட டீட்டெயில் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் தான் இருக்குன்னா இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒருத்தனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்து தப்பாக இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் நடக்குங்கிறதையும் நான் உண்மையாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து 100% எல்லாத்துக்கும் பரிகாரம் கிடையாதுங்கிறதும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒரு 30% இதுக்கு தான் பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் வந்து ஒரு நாமினலான விஷயங்களில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரம் ஓகே ஆகுது. ஸோ ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் கண்டிப்பாக உண்மை. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலில் வந்து கட்டினவன் முட்டாளா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை எழுதி வச்ச முனிவர்களும் சாஸ்திரத்தை படைத்தவங்களும் முட்டாளா? எனக்கு தெரியலைங்க. ஸோ அப்போ வந்து இவர் அறிவிஜீவி மாதிரியும் மற்றவனெல்லாம் முட்டாளாக்குற ஒரு விஷயத்தை வந்து எப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல. ஸோ அது அவ்வளோ மோசமான ஒரு ஆளாக தான் அவர் தெரியல. ஸோ அதனால் வந்து ஜோதிடம்ங்கிறது வந்து நீங்கள் உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட டேட்டாபேஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் பட்சி சாஸ்திரங்கிறது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறத என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் ஒரு 30 வருஷமாக வந்து இதில் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சனி சூரியன் பார்வை இருக்கிறவங்க அப்பா புள்ள என்னைக்காச்சும் ஒத்துமையாக இருந்திருக்காங்களா? சனி சூரியன் அந்த தொடர்புள்ள ஜாதகத்தில் உள்ள பொண்ணும் அப்பா எவ்வளோ இன்டிமசி பாண்டேஜாக இருக்காங்க, அதெல்லாம் என்னால் காட்ட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தசாபுத்திகள் மூலியமாக ஒன்றி சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ தம்பதிகளை காட்ட முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ். ஓகேங்களா? இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. இதில் வந்து சயின்ஸு. மேபி ஒரு சிலர் வந்து பரிகாரன்ற பேரில் பணம் சம்பாதிக்காத ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் ஒழிய, மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வரி அவனே இவனே பேசுகிறது, கேவலமாக பேசுகிறதெல்லாம் வந்து அவருக்கு அழகு இல்லை. ஸோ அதனால தான் ஜோதிடம் உண்மை. நம்பிக்கை இருக்கவங்க பார்க்குறாங்க, இவருக்கு என்ன வந்தது? ஓகேங்களா? ஒருத்தரை வந்து தூற்றி நான் வந்து மற்றவனை திட்டி தான் பெரிய ஆள் ஆகணும்னா அவனை மாதிரி ஒரு மட்டமான ஆள் வேறு யாருமே கிடையாதுங்கிற உண்மையான விஷயம். ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை, அதுவும் தெய்வீக கலை. நீங்கள் சாதாரண கலையெல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து ஆஃபீஸ் போயிட்டு இது வேலை பார்த்துட்டு வரதெல்லாம் வந்து சாதாரண வேலைகள். இந்த தொழிலுக்கு வரவங்க கூட வந்து பக்தி இருக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பண்ணால் தான் வந்து வாக்கு பலிதமே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு தெய்வீக கலையை இகழ்பவன் தெய்வத்தை இகழ்ந்தவன் ஆவான்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஆண்டவன் கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.